Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் வந்து பார்த்த உடனே லைக் போடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறாங்க, அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் வருஷக்கணக்காக பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து பார்ப்பாங்க. அது எப்படின்னா, இப்போது பார்க்குறவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு மேபி நீங்கள் ஒரு படுத்துட்டு பார்க்கலாம், ஒரு ட்ராவலிங்கில் பார்க்கலாம், இல்லை டூ வீலரில் போஸில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இடத்த பொறுத்து தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குமா, புரியாத மாதிரி இருக்குமான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். மேபி கொஞ்சம் அமைதியான இடத்துல நமக்கு ஏதோ கிடைக்கும், ஒரு நம்பிக்கையில், ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஏதோ தேவை, முக்கியமான தேவை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஒரு லட்சக்கணக்கான யூடியூப் வீடியோ இருக்குது, அதில் ஒன்று இது வீடியோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் மேபி கிடைக்காமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தேடுதல் ஏற்ற மாதிரி இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபிகேஷன் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஓகே. மெயின் வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன தேடுறாங்களோ அதை நான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க என்ன தேடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பார்க்குறவங்க, இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 1000 பேருடைய மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேடுதல் என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறனோ அது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மேபி உங்களுக்கு இங்கே அவசரமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் கூட அந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிறைய விஷயம் அதில் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனல் எடுத்துக்கிங்களேன், ரொம்ப தூரம்லாம் ஒன்று போகலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனல். இது கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டஜிஸே எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ்னால் ஃபுல்லாக லோடு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே கொடுத்துட்றோம். அதாவது மாதத்தில் 20 நாள் வந்து 20 நாள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிறேன். இப்போ மாதத்தில் 20 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குதுன்னா அந்த 20 நாளும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தேடுதல் இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதத்தில் 20 நாளும் ஒர்க் ஆகணும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அது மீன் என்ன, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி தானேங்களா? அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 18 நாள் வந்து ஒர்க் ஆகணும், 2 நாள் வந்து எஸ்எல் ஹிட் ஆனால் பரவாயில்ல, 18 நாள் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அந்த 2 நாள் எஸ்எல் எண்ணிக்கைனா அதுதான் இருக்குது அங்கே மெயின் ட்ரிக்ஸு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுடைய மைண்ட் செட்டை டோட்டலாக மாற்றுங்க. இப்படி இந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்காதீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த நாள் ரெடி ஆகுதோ அந்த நாள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, நான் சொல்லிட்டு நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியை 20 நாளும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எந்த நாள் அந்த ஸ்ட்ராட்டஜி உருவாகுதுன்னு பாருங்கள். மேபி மாதத்தில் 4 நாள் வர ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இப்போது 20 நாள் வந்து ட்ரேடிங் டேஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதில் வந்து ஒரு 5 நாள் வந்து தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது. மிச்சம் 15 நாள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியே ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் அந்த 5 நாள் ஒர்க் ஆகினாலும் கிட்டத்தட்ட 4 ட்ரேடிங் டேஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது, ஒரு ட்ரேடிங் டேஸ் வந்து ஃபெயில் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே? அப்போ நம்ம தேடுதல் என்ன தப்பு தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 20 நாளும் அதையும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்மளால் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழ் நண்பர்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் வந்து போகிறாங்க. நான் இவ்வளோ நாள் டெய்லி வந்து 1 லட்சம் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன், நான் டெய்லி 2 லட்சம் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறேன், என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நான் வந்து 1 கோடி ரூபாய் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நான் 10 கோடி சம்பாதிச்சேன், இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதிச்சேன் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து சொல்லணும்? அவங்க நான் 1000 கோடி சம்பாதிச்சேன், நான் 2000 கோடி சம்பாதிச்சேன்னு நார்மல் சாமானிய மனுஷன் நம்மக்கிட்ட ஏன் அவங்களுடைய சொந்த என்ன சொல்ல பர்சனல் விஷயத்த நம்மக்கிட்ட ஏன் ஷேர் பண்ணணும்? அவங்க கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இப்போ 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா அவங்க சம்பாதிச்சு அவங்க போட்டுமே, அதே நம்மக்கிட்ட ஏன் சொல்லணும்? அவங்க அதுதான் நம்ம தமிழ் ஃபிலிமில் கூட ஃபேவரட் ஃபிலிமில் இருக்கும், மனுஷனுடைய ஆசையை தூண்டணும் அப்படின்வாங்க. ஓகே, அந்த ஆசையை தூண்டுனா அதை வச்சு சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்க. ஒருத்தருடைய பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் ஒருத்தருக்கு காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்களும் கேட்காதீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய பிஎன்எல் நான் வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறேன் பாருங்கள், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன், உங்களுடைய லாஸ்லாம் ரிகவர் ஆகிடும். நீங்கள் ஒரே நாளில் உங்களுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம். இதெல்லாம் மேஜிக் வேர்ட்ஸ். அப்படி யாருனா இருந்தாங்கன்னா
சப்போஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் லாஸில் இருக்காங்க, எல்லாருடைய லாஸில் ரிகவர் ஆகிட்டு இருக்குமே. ரிகவர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜியை ஓன்னாக ஃபாலோ பண்ணுறதுல அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. யார் இந்த நான் சொன்னேன் கோடிக்கணக்கு ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிடுவாங்க. பாருங்கள் நம்ம இங்கே வாங்கினா இங்கே ப்ராஃபிட் இருந்துச்சு, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்து போயிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சிங்கிளாக அலோனாக அவருக்கு தனியாக இருக்க சொல்ல அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ண மறந்துடுவீங்க, இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜியை தேடிட்டு இருப்பீங்க. லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது விட்டுட்டு புதுசாக ஒன்று ஸ்ட்ராட்டஜி போய்ட்டு அது மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், அதில் லாஸ் ஆகிடும். இப்போ இன்னொரு நாள் பண்ணுங்கள், இன்னொரு நாள் வேறு ஸ்ட்ராட்டஜி வேறு மாற்றி பண்ண சொல்ல என்ன ஆகும்? கடைசியாக நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டீங்களோ அதை விட்டுட்டு வேறு ஏதோ போயிட்டுருப்பீங்க. ஆனால் பக்கத்துலேயே தான் இருக்கும் வழி. நீங்கள் தெரிஞ்ச சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும், ஆனால் அதுவே உங்களுக்கு தெரியாமல் போய்டும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியுதோ அது சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள். புரிஞ்சுக்கங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்போ ஒர்க் ஆகுது, சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா, சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம் வாங்க. இப்போது 5 minutes ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 நிமிஷம் பேசினேன் இல்லைங்களா, இது கூட ஒரு சிலருக்கு வேஸ்ட் ஸ்பீச் அப்படின்வாங்க. அதாவது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று வரும். அந்த அளவுக்கு பொறுமை இல்லாதவங்க கூட டிஸ்லைக் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்று, இல்லைனா அந்த கேட்குறதுக்கு பொறுமை இல்லாமல் இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து அகல பாதாளத்தில் விழ போகிறாங்கன்னு அர்த்தம். இது அந்த பொறுமை இல்லாதவங்க அந்த 2 நிமிஷம் டைம் கொடுக்க முடியாமல் சொல்ல வந்த சொல்லுவா, பட்டுன்னு சொல்லுவா, சீக்கிரம் சொல்லு, எங்கேயோ ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி. அவங்க கேபிட்டல் எல்லாமே ட்ராப் டவுன் பண்ண போகிறாங்க, ஜீரோ பண்ண போகிறாங்கன்ற விஷயம் பாவம் அவங்களுக்கு தெரியாது. அந்த டைம் கூட இல்லாமல் பட்டுன்னு சீக்கிரம் சொல்லுங்கள், சீக்கிரம்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக அந்த உலகத்தில் எதுவுமே நடக்க போகிறதில்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகேங்களா? சரி, 5 minutes ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷத்தில் எதுவும் புரியாது அப்படின்றதுக்காக சரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட், ஃபியூச்சர் சார்ட் கிடையாது, இண்டெக்ஸ் சார்ட். ஃபஸ்ட்டு 5 minutes உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேப் அப் அல்லது கேப் டவுன் ஆகிற சொல்ல மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். கேப் அப் அல்லது கேப் டவுன், எவ்வளோ பாயிண்ட் கேப் அப், எவ்வளோ பாயிண்ட் கேப் டவுன், 100க்குனா மேலே எவ்வளோ இருந்தாலும் கேப் அப் கேப் டவுன். இது நிஃப்டிலையும் ஒர்க் ஆகும், பேங்க் நிஃப்டிலையும் ஒர்க் ஆகும். ரெண்டுத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஃபஸ்ட்டு 5 minutes. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 minutes வந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் சொல்லும், அதனுடைய பாஷை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ இங்கே இங்கே இடத்துல இருக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 minutes ஸ்கேனில் ஒரு ரெட் கலர் பாடியோட கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ரெட் கலர் பாடியோட கீழே க்ளோஸ் கொடுக்குது, கேப் அப் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதுக்கு கீழே ஷார்ட் போகலாம். இதுக்கு கீழே ஷார்ட் அதாவது சேல் பண்ணிவிட்டு போகலாம். அதாவது புட் ஆப்ஷனை இந்த மணி வாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். அட் த மணியோ டீப் அவுட் ஆஃப் த மணி வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன்ஸ் கூட உங்களுக்கு ஜீரோ ஆகிடும், அதாவது உங்களுக்கு நஷ்டமாகும். ஸோ இந்த மணியை ட்ராவல் பண்ணுங்கள். புட் ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் சாலிட் பாடியோட கீழே ஒரு கேப் அப்பில் க்ளோஸ் கொடுத்துன்னா சரி. ஏன் சார் நாங்கள் சேல் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகுன்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ரெட் கலர் போட்டுருக்கேன். ரெட் கலர் இருக்குதா இல்லையா அது தெரியல. ஓகே, ஏதோ ஒரு கலர் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இது என்ன சொல்ல வருது? மேலே ஒரு சின்னதாக ஷேடோ போட்டுக்கலாம். இப்போ என்ன சொல்ல வருதுன்னா, அந்த 5 நிமிஷம் வந்து நான் அதில் சேலிங் போகிறேன், எனக்கு சேலிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இதில் என்னோடய சேலிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, நான் கீழே போகிறேன். ஓகேங்களா? சரி, இதுக்கு கீழே ஷார்ட் பண்ணலாம் சார். அப்போ இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணணுமா? இந்த மாதிரி ஒரு பாடியோட கேண்டில் அமைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் ட்ரேட் பண்ணணுமா? வேறு எந்த கேண்டில் அமைஞ்சாலும் ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இது கூட இன்னும் 1-2 கேண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு கேண்டில் இந்த மாதிரி அமைதுன்னு வச்சுக்கலாங்களேன். இதுலேயும் நீங்கள் கீழே ஷார்ட் போகலாம். நமக்கு மொத்தத்தில் அந்த 5 நிமிஷத்துக்கு கேண்டில் வந்து சேலிங் ப்ரெஷர் சொல்லணும். லாங்குவேஜ் வந்து சேலிங் ப்ரெஷர் காமிக்கணும். அதாவது இங்கே மேலேருந்து குச்சி மாதிரி வரணும், கீழே வந்து ரெட் கலர் பாடி வந்து கீழே க்ளோஸ் கொடுக்கணும். இது மாதிரி அமைஞ்சால் இதுக்கு கீழே நீங்கள் ஷார்ட் போகலாம். 2வது கேண்டில் ஆச்சுங்களா? சரி, 3வது கேண்டில் எந்த மாதிரி கேண்டில் இருந்தால் நம்ம இப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்னா, 3வது கேண்டில் பாருங்கள். சேம் அதே மாதிரி தான்.
ஒரு க்ரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 கேண்டில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு 2 கேண்டில் இது மாதிரி அமைஞ்சாவும் அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஷார்ட் போகலாம். இந்த 3 டைப் கேண்டில், இதுக்கு நிறைய கேண்டில் வருது இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 கேண்டில் புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லா கேண்டிலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு 3 கேண்டில் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு கீழே நீங்கள் ஷார்ட் போகலாம். அதுக்கு மேலே வந்து எஸ்எல் விற்கலாம். இந்த எஸ்எல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. நீங்கள் இது கீழே ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1:1 ஆறாமல் ஈஸியாக உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட், நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் ரெட் கலர் பாடியோட க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கு கீழே நீங்கள் சேலிங் போடலாம். அல்லது ஒரு சின்னதாக இந்த மாதிரி ரிஜெக்ஷனோட ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே ரெட் கலர் இருந்தால் இதுக்கு கீழே நீங்கள் சேலிங் போகலாம். அல்லது இது மாதிரி டபுள் கேண்டில் வந்து இது மாதிரி அமைச்சுன்னா அதுக்கு கீழே நீங்கள் சேலிங் போகலாம். ஓகேங்களா, 3 விதமான கேண்டில் கீழே நீங்கள் கேப் அப் ஓப்பன் ஆக சொல்லோ நீங்கள் இது கீழே சேலிங் போகலாம். இப்போது உங்களுக்கு சொந்த நாலேஜ் என்ன இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு மார்க்கெட் பற்றி எனக்கு ஓரளவுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதில் இருக்கிறேன் சார், எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குதான்னு பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் லைன் என்ன இருந்ததுன்னா அந்த லைன் கிட்ட இந்த மாதிரி கேண்டில் அமைஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட 85% வந்து அந்த ட்ரேடிங் சான்சஸ் வந்து வின்னிங்கான சான்ஸ் அதிகமாகிடும். ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குதுன்றத ஒரு புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த மாதிரி கேண்டில் அமைய சொல்ல இன்னமும் வந்து வின்னிங் ரேஷியோ அதிகமாகிடும். புரிஞ்சுதுங்களா? பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸும் தெரிவிங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா நாளும் சக்ஸஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறீங்களா, அதுவே பெரிய தப்பு. நம்ம ட்ரை பண்ண நம்மளுடைய எஃபர்ட் என்ன கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணி பண்ணுறோமா, அப்போவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா, ஓகே தாராளமாக நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி விட்டுடலாம். அப்படி வேறு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க, வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணணும், டெய்லி ட்ரேட் பண்ணணும், டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும். அப்படி கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி மேபி மாதத்தில் ஒரு 3 நாள் ட்ரேடிங் டேஸ் வரலாம். ஆனால் அந்த 3 நாள் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா அதை பாருங்கள். இல்லை 4 நாள் வருதா, 4 நாள் ப்ராஃபிட் வருதா அதை பாருங்கள். நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் வருமா? நம்ம ஏதோ தெரியாமல் ட்ரேட் பண்ணுறத விட நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியில் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது எப்படி இருக்குது? கரெக்டாக இல்லைங்களா? ஓகே, அதே மாதிரி கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். கேப் டவுன் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுது. அந்த கேப் டவுனில் ஒரு சாலிட் க்ரீன் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். சாலிட் க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து பை அண்ட் சேலுக்கான வேலையை பார்க்கலாம். அதாவது நம்ம இங்கேருந்து லாங் போகலாம், நம்ம இங்கேருந்து பை எடுக்கலாம், நம்ம அதுக்கு கீழே வந்து எஸ்எல் போட்டுக்கலாம். சேம் நம்ம எங்கே மேலே 3 கேண்டில் சொன்னோம் அதே மாதிரி கேண்டில் நம்ம கீழே 3 கேண்டில். அப்போ என்ன அவங்க கீழே சரி சார் இந்த பக்கம் பையிங் கேண்டில் வரல அப்படின்றவங்க கீழே ஒரு குச்சி மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்துன்னா இதுக்கப்புறமா நீங்கள் பை எடுக்கலாம். இல்லை டபுள் கேண்டில் இது மாதிரி வருது, 2 குச்சி மாதிரி வருது அப்படின்னா அதுவும் நீங்கள் பை எடுக்கலாம். மொத்தத்தில் 3 விதமான கேண்டில்ஸ் வந்தாலும் 5 மினிட்ஸ் கேண்டில், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓகேங்களா. அந்த 3ஆவது சொன்னீங்க டபுள் கேண்டில், இதை வந்து ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீன் வச்சா ஓகே இட்ஸ் ஓகே, அதுவும் நீங்கள் பை எடுக்கலாம். கலர் 2 கலர் மாறி வருது அப்படின்னா அதுவும் நீங்கள் பை எடுக்கலாம். மொத்தத்தில் நம்ம அந்த லாங்குவேஜ் அந்த 3 கேண்டில் ஒரே லாங்குவேஜ் சொல்லணும். நமக்கு வந்து பையிங் ப்ரெஷர் அந்த கேண்டில் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு இல்லைங்களா, கேப் டவுன் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்குவாங்க, இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணிக்குவாங்க, ஸ்டாப் லாஸ் கட் பண்ணுறவங்க கட் பண்ணிக்குவாங்க. ஏதோ ஒரு ரீசன் நடக்குது அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில். அதனால லாங்குவேஜ் வந்து அப்படி சொல்லுது நமக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இதில் 1:1 கட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன வருதுன்னா வச்சுங்க, அந்த நீங்கள் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டீங்க, சப்போர்ட் கிட்ட அந்த மாதிரி ஒரு கவர் கொடுக்கும் கேண்டில் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து இன்னும் உங்களுக்கு 85% வந்து வின்னிங்கான சான்ஸ் வந்து அதிகப்படுத்தும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பேசிக் நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. ஆனால் யாரும் ட்ரை பண்ணுறது கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்க, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள், நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்னுடைய டெலிகிராம் சேனல் கூட பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வரும்னு போட்டிருந்தேன் வச்சிங்களேன், மார்க்கெட் வந்து கீழே வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எப்படி வரும், ஏன் வரும்? இது எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் கற்றுக்கலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நாள் நீங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு கீழே வரும் அப்படின்னு எப்போது ரன்னிங் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது அப்பப்போ என்ன தூரத்தில் வருது, எப்படி வருது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்களா, ஓப்பன் ஆகிட்டு எந்த மாதிரி வரும், ஏன்னா நமக்கு பை போகலாமா சேல் போகலாமான்ற விஷயம் தெரியணும் இல்லைங்க அந்த இடத்துல. அப்புறம் மார்க்கெட்ஸ் கன்சல்டேஷன் ஆகும், அப்போ நம்ம பை பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். வெயிட் ஃபார் இங்கே போட்டுருக்கோம், வெயிட் ஃபார் புல் பேக்காக மார்க்கெட்டை கீழே வந்தே வரும்.
கரெக்டாக மார்க்கெட் வந்துச்சுங்களா? இது வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு வரும் உங்களுக்கு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வெபினார் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கும் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். இது முழுக்க கற்றுக்கணுன்றவங்களுக்கு மட்டும். இந்த டெய்லி பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து அதெல்லாம் தெரியாது, எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மணி மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகாத கிளாஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணுமா தான் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.